வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த தொப்பை பகுதியை மட்டும் ரொம்ப குறைக்கவே முடியல, அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இந்த தொப்பை பகுதியை எப்படி குறைக்கிறது, இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் மட்டும் பண்ணால் போதும், இந்த ஃபேட் லாஸ்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களுடைய தொப்பை பகுதி குறைஞ்சிச்சுனாவே, உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைச்சாவே எல்லாருமே ரியாலிட்டியாக என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஹெர்ப்லைஃப் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது 100% நியூட்ரிஷன். ஸோ நோ மெடிக்கல் கிளைம். இது எடுக்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் ஷேக் மெத்தட் நம்மளோடது. ஸோ இதை டெய்லி பேஸில் நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஷேக் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு 21 வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆட் ஆகும். ஸோ இதனால் நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னியில் ஸ்டோன் வந்துடும் அப்படின்ற தவறான கணிப்பால் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஷேக்கில் ப்ரோட்டீனே இல்லாமல் அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் நான் ப்ரோட்டீன் எடுத்தால் எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகுமா, இல்லை ஃபைபர் எடுத்தால் எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும், ஃபைபர் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் 40 ஏஜுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரோட்டீன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் உங்கள் பாடிக்கு. ஸோ நம்ம ஆர்கன்ஸ்க்கு ஃபுல்லாகவே தேவையானது ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்சஸ் தெரியும், ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம டெய்லி பேஸில் கரெக்டான வேயில் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டெய்லி பேஸில் 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ப்ரோட்டீன் எடுப்பீங்க. அதுவே நீங்கள் ஹெர்ப்லைஃப் ஷேக்கில் ப்ரோட்டீனே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் எடுத்திங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவுமே சீக்கிரம் இருக்கும், ஆனால் அன்ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்தால், அதாவது முக்கியமாக ப்ரோட்டீன் எடுத்தால் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். 95 கண்ட்ரீஸில் இருக்க வேர்ல்ட்லே நம்பர் 1 நியூட்ரிஷனாக இருக்கிறது தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். ஸோ இந்த ஃபுட்டு அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேர்ல்ட்லே நம்பர் 1 இருக்க முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயோட கிட்னி ஃபால்ட் ஆகணும்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 to 7 இயர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணுற பீரியடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 month 2 month தான் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா சாய்வே ப்ரோட்டீன் தான், சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கூட ஒரு வெல்னஸ் கோச் கைட்னஸோடு தான் இந்த ப்ரோட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க அக்யூரேட்டாக இந்த ப்ரோட்டீனில் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்கூப் ஆட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ எடுத்துக்கணும்னு தெரியலனா டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே அமேசிங்கான ஃபுட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெர்பலைஃபில் இருக்க ஆக்டிவ் ஃபைபர் தாங்க சொல்வேன். ஸோ இது பாருங்கள், அதிக நார்ச்சத்து உள்ள ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எடுக்கும்போது நம்ம கட் ஹெல்த்து மட்டும் க்யூர் ஆகுறதுல நமக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், முக்கியமாக உங்களோட ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் எடுத்துகிட்ருக்கீங்க, ஃபைபர் ஷேக்கை மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற ஷேக் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வித் ஃபைபர் இதில் ஒரு ஸ்கூப் அதில் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணி உங்களுடைய ஷேக் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஷேக் கரெக்டான வேவில் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்பரான வெயிட் லாஸ் இருக்கும், உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனும் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் பீரியடில் பெஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் இருக்குது. ஃபைபர் ஃபார்மேட் ஒன்று, டேப்லெட் ஃபார்மேட் ஒன்று. ஸோ உங்களுடைய பெஸ்ட்டான வெயிட் லாஸ்க்கு ஃபைபர்
பவுடர் பெஸ்ட்டாக இல்லை டேப்லெட் பெஸ்ட்டாக அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டானது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் டிஸ்பிளே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்ணணும், கம்பெனிலேருந்து டேரெக்டாக எப்படி வாங்குறது, இந்த மாதிரி டீட்டெயில் தெரியணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.